50 வயசை கடந்து 60 நோக்கி போயிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட உங்களுக்குள்ள இப்ப எந்த மாற்றத்தை நீங்க உணர்றீங்கன்னு சொல்லி கேட்டேன். என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் மனைவி, என் குழந்தைகளை நேசித்த பிறகு இப்பொழுது என்னை நேசிக்க துவங்கி உள்ளேன். நான் உலக வரைபடம் இல்லை என்றதை உணர்ந்துட்டேன். இந்த உலகத்தை என் தோல்ல சுமப்பதை நிறுத்திட்டேன். காய்கறிகளை விற்கும் தங்கச்சியிடமும் பழங்களை விற்கும் தம்பிகளிடம் பேரம் பேசுவதை நிறுத்திட்டேன். 10 ரூபாய் அதிகமா கொடுத்துட்டோன்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பிக்கிறது கிடையாது. அவர்களின் குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு அது உதவட்டுமேன்னு சொல்லி மனசை தேத்திக்கிறேன். உணவகங்கள்ல கூடுதலா டிப்ஸ் கொடுக்கிறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு வாழக்கூடிய அந்த குடும்பம் கல்வி செலவுக்காவது உதவட்டுமேன்னு சொல்லி முகமலர்ச்சியோட தருகிறேன். எத்தனை தடவை இதே கதையை சொல்லுவீங்கன்னு சொல்லி இப்பெல்லாம் முதியவர்கள் கிட்ட சொல்றது இல்லை. அவங்க இந்த கதையினால பழைய நினைவுகளை அசை போடுறாங்க. அதுல இருந்து அவங்க விடுபட முயற்சிக்கிறாங்க. பல நேரங்கள்ல அவங்க சொல்றது தவறுன்னு தெரிஞ்சாலும் அது திருத்துவதற்கு இப்போ முயற்சி செய்யறதே கிடையாது. எல்லாரையும் திருத்துற பொறுப்பு என்னுடையதல்ல. எல்லாரும் சரியா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறத விட நம்மளுடைய மன நிம்மதிதான் முக்கியம் தோணுது. பெருந்தன்மையோட தாராளமா பாராட்டுறேன். இது அந்த பாராட்டுக்கு உரியவர்களுக்கு மட்டும் இல்ல, எனக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது. சின்னதா ஒருத்தர் யோசனை சொல்லும் போது அதை மறுக்காமல் அதை மன நிம்மதியோட ஏற்று மகிழ்ச்சியாக நிறைவேற்ற பார்க்கணும். இப்போ நம்ம ட்ரெஸ்ல கரை பட்டுச்சுன்னா அதை பத்தி கவலைப்படாமல் இருக்கிறேன். ஏன்னா தோற்றத்தை தான் விட ஆளுமை தான் முக்கியம். என்னுடைய மதிப்பை உணராதவனிருந்து விலகி இருக்கிறேன். அவங்களுக்கு என் மதிப்பு தெரியலன்னு சொல்லி நான் விலகி இருக்கிறேன். யாராவது பந்தயத்துல என்னை முந்தணும்னு நினைச்சு மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாக இருக்கிறேன். ஏனெனில் நான் பந்தயத்தில் இல்லை, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் உணர்வுகளை எண்ணி நான் சங்கடப்படாம தான் இருக்கேன். ஏன்னா இந்த உணர்வுகள் தான் என்னை மனுஷனாக்குது. ஒரு உறவை முறித்து கொள்வதை விட ஈகோவை விட்டு கொள்வது அதை விட சிறந்தது என்பதை இப்போ உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய ஈகோ என்னை தனிமைப்படுத்தும், என் உறவுகள் என்னை தனிமைப்படுத்தாது. ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளாக நினைச்சு வாழ பழகிட்டேன். இது இறுதி நாளாக கூட இருக்கலாம். என்னை மகிழ்ச்சியாக வைத்து இருக்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு என்பது ஒரு தேர்வு. அதை தேர்ந்தெடுத்து எல்லா நேரங்களிலும் நாம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்ப சொல்லி இருக்கிற விஷயம் எல்லாமே நான் முகநூல்ல படிச்சது. இது 50, 60, 70 வயசுன்னு இல்லை. எல்லாருக்குமே ஒவ்வொரு காலங்கள்ல ஒரு நேரத்துல எந்த வயசுலையும் தோன்றலாம். படிச்சதுல பிடிச்சது. வணக்கம்.